வணக்கம் அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், தனுசு ராசியில், தனுசு லக்னத்தில், கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவதுன்றது 10வது ராசியான மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன், அதாவது சனி பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சனி பகவான் நம்ம வணங்கக்கூடிய ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ராசிக்குன்றது, இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா 7 சனியில 1 வருஷமா 2 வருஷமா கிடையாது, 6.25 வருஷமா படாத அவஸ்தைப்படக்கூடிய ராசி யாருன்னா இந்த மகர ராசி தான். ஏன்னா இப்போ பாத சனி கிட்டத்தட்ட முடிய போகுது. ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு சிரமத்தை கொடுப்பான், அதே 7.5 சனி முடியும் போது நமக்கு ஒரு சிரமத்தை கொடுப்பான். சரிங்களா? இப்போ முடிய போகுது, 1.25 வருஷம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷம் இருக்கு அப்படின்னா, இந்த 1.25 வருஷம் முடிஞ்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இப்போ உங்க நேரம் எப்படி இருக்குன்னா, ஒரு மதுரை மேல இருக்கக்கூடிய ஒரு பூனை மாதிரி, எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்குறீங்க, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. அதாவது கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்பவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா மகர ராசி தான். பொதுவா இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.25 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். மொத்தத்தில் இப்போ என்ன இருக்குதுன்னா, உயிர் ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கிறீங்கன்றது உண்மை. பூர்வீக சொத்து இருந்தாலும் வில்லிங்கம் சிக்கல் தான், படிச்சிருந்தாலும் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கணும். இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மற்றவங்களுக்கு தொழில் நல்லா இருந்ததை தவிர நமக்கு ஒரு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று தெரியல. லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளிகையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் இந்த நிலைமை. கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது, வயசுக்கு மீறின கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால நான் சொல்றது, தேத்துப்பட்டி ஸ்ரீ ராஜகாளி அம்மனவே வணங்கிட்டு வர்றது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானுக்கு இப்போ நடக்கும்போது சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வைக்கிறது நல்லது. எச்சிப்படாத சாதம் காகத்துக்கு வைக்கிறது நல்லது. நவகிரகத்தை சுத்துறது நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அசையும் சொத்து வேண்டாம். போர் போடுறது, கிணறு வெட்டுறது, அதை விட பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஜாமீன் எழுத்து போடுறது, கூட்டு தொழில் பண்ணுறது, இது போல் எதிர்பார்ப்பு தயவு செய்து வேண்டாம். வண்டி வாகனம் எடுக்கிறீங்களா, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து எடுக்கிறது நல்லது. ஏன் இப்போ இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 7.5 சனி மட்டும் தனித்து கொடுக்குறவர் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பலம் என்ன அப்படின்னா, மே மாதம் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி இருக்கிறாரு பார்த்தீங்களா. மேச ராசியில் இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு வராரு. அப்போ ரிஷப ராசிக்கு வரும்போது குருவுடைய பார்வை என்னன்னா 5, 7, 9. எப்பயுமே குருவுடைய பார்வைனாவே 5, 7, 9. அப்போ 5ஆம் இடமா யார் பார்ப்பாருன்னா கன்னி ராசி பார்ப்பாரு. மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கன்னி ராசி பார்க்குறாரு. அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பரான நேரம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, கட்டான்றது 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டாப்பில் உட்காரக்கூடிய நேரம். மகர ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு குரு வந்து என்ன பண்ணிடுவார்னா அள்ளி கொடுத்துருவார்.
போஸ்ட்மேனோட வேலை என்ன? நமக்கு வந்த லெட்ரு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறது. குறைச்சும் கொடுக்க மாட்டார், சேர்த்தும் கொடுக்க மாட்டார். அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களோட கனவு, வண்டி வாங்கணுன்ற கனவு, காரு வாங்கணும், வீடு மாற்றணும், வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், சொத்து வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும், இந்த முயற்சி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நடந்தே தீரும். 100% நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு மே மாதம் டு மே மாதம் 1 வருஷம் கண்டிப்பாக உங்களோட நிலைமை மாறப்போகுது. ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கு தான் ராஜான்னு சொல்றது. ஒரு டீமுக்கு கேப்டன் முக்கியன்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு ராஜான்றது முக்கியம் மாதிரி, ஜாதகத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னா குரு தான் முக்கியம். அந்த குரு தான் இப்போ உங்களை பார்வையா பார்க்க போறாரு. 9ஆம் இடம். அதுவும் 9ஆம் இடமா யாரு ஸ்தானம்னு காட்டினா பிதிருஸ்தானம், தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அப்பாவுக்கு ஒரு கனவு இருக்கும், பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பிள்ளைக்கு நல்ல கட்டன்றதுக்கு வந்து பார்க்கும்போது கல்யாணம் அமைச்சு கொடுக்கணும், நல்ல லைஃப் செட்டில் ஆக்கி கொடுக்கணும், ஃபாரின் அனுப்பணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் அவருக்கெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சிறு வயசுலேயே பார்த்தீங்கன்னா முதல் வாழ்க்கை இழந்துட்டு 2வது வாழ்க்கை தேடுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு மறுமணம் நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திரஸ்தானம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி தாமதமாக இருக்குதுங்க. நாங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்துட்டோம், ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. பார்க்குற இடத்துலலாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு எந்த ஒரு லாபம் இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு மூக்கில் விரல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. புரியுதுங்களா? ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், ரெட்ட ப்ரமோஷன்ற மாதிரி. காரணம் என்னென்னா 7.5 சனி முடியும் போது ஒரு நல்லது கொடுப்பார். ஏன்னா வந்து சனி யாருன்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னா சனி வந்து தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டது, ஆனால் முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு அதாவது வந்து கெட்டது பண்ணுவார். 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருப்பார், பாதகமாக இருக்க மாட்டார். அப்போ 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் மண்ணு வாங்கலாம், வீடு கட்டலாம், வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம். மெயினாக படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையும் செய்துக்கிட்டு இருப்போம். என்னடா பண்ணுறது, குடும்ப தேவை ஒன்று இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும்போது சனியுடைய தாக்கமும் குறையும், குருவுடைய ஆதிக்கமும் வேலை செய்யும். அப்படி வரும்போது உங்களுடைய கனவு கண்டிப்பாக நனவாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது கணவனும் மனைவி உக்காந்து ஆலோசித்து முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ண முடியாமல் தவிழ்ச்சவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு நேரம். புரியுதுங்களா? அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவகத்துக்கும் 2ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 2ல் இப்போ ஆட்சியாக இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ குடும்பத்தில் என்னென்னா அதாவது அத்தியாவசியமான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் 4 பகையாக இருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம். அதாவதுன்றது வந்து அம்மா இடம். அம்மாவுக்கு தொழிலில் முன்னேற்றம், உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியமெல்லாம் மாற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதியை செவ்வாய் 2ல் பகையாக இருந்தாலும் கண்டிப்பாக அண்ணன் தம்பிகளுக்குள்ளார பிரிவினை இருந்தாலும் சேரக்கூடிய நேரம் இருக்குது. சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சமாதானமாக போய்க்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி, மெயினாக உங்கள் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிரன். அவர் 3ல் உச்சமாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்திரஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சுக்கிர பகவான், ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ 3ல் உச்சம் பெற்றிருக்கிறார் இல்லையா, அதனால் ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு கண்டிப்பாக ஆளாக்கிடுவார். தொழிலில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருவார், காசு பணத்தில் கொஞ்சம் கடன் வச்சிருவார். மொத்தத்தில் இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறத விட கொஞ்சம் கடனாலே இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த மாதிரி ஒரு நேரம். அதனால் மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களோட நேரமெல்லாம் மாறும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அப்போ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் 4ல் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிடுவார். இந்த மாதம் கண்டிப்பாக இதுக்கு மேலே குரு பயிற்சி வரப்போகுது, நமக்கு நிறைய மாற்றம் நடக்க போகுது, நாம்ளும் வீடு கட்டுவோம், மண்மனை வாங்குவோம், நல்லா படித்து நல்ல பெரிய ஆள் ஆகுவோம், நமக்கு குடும்பத்துக்கு வந்து 4 பேர் கௌரவமாக வாழ்ந்து நம்ம எதிரிக்கு முன்னாடி இலக்காரம் இல்லாத வாழ்ந்து காட்டுவோன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக விதைச்சிருவார். சரிங்களா? அப்போ இதையும் தாண்டி 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி வந்து சூரியன் 3ல் நட்பாக இருந்தாலும்
கண்டிப்பாக தந்தை வகையில் பிரிஞ்சிருந்தாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையினால் உங்களுக்கு சங்கட சலுப்பு வந்துக்கிட்டு இருந்தாலும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் என்னென்னா தந்தை வகையில் வரக்கூடிய கொஞ்சம் சிரமங்கள் குறையும், பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதை தவிர 3ல் ராகு இருக்கிறது கண்டிப்பாக சகோதர ஸ்தானம் தகுரிஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலம்தான். அப்போ மற்றவங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நட்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி 9ல் கேது இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை செலவுகள் கண்டிப்பாக யாருக்காவது கொஞ்சம் மாறி மாறி வரும். அது ஜாதகத்தில் யார் கொஞ்சம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதை கொஞ்சம் இப்போ வரும், அது பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு தருணன்றதில் மாற்றுகிறது கிடையாது. மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் நேரம் யாராலையுமே தடுக்க முடியாதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.